பாகிஸ்தானில் பிறந்து பெண் கல்விக்காக சிறு வயதிலேயே போராடி தாலிபான்களால் சுடப்பட்டவர் மலாலா. அதிலிருந்து மீண்டு வந்த மலாலாவின் போராட்டம் பெண் கல்விக்கான விடுதலையை தேடித்தரும் என்பதும் அதுவே ஒட்டுமொத்த விடுதலைக்கு வித்திடும் என்பதும் அவருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் நம்பிக்கையாக இருக்கிறது. பலர் பேயை பார்த்து பயப்படுவது உண்டு, சில சிலந்தி பூச்சியை பார்த்து மிரள்வது உண்டு. ஆனால் நாங்களோ மனிதர்களை பார்த்து பயந்தோம். ஏனெனில் இவர்கள் காட்டு மிராண்டிகள் என மலாலா தான் எழுதும் வலைப்பூவான குல்மகாயில் எழுதியிருக்கிறார். குல்மகாயி என்றால் உருதில் சோளப்பூ என்று அர்த்தம். பாகிஸ்தானின் ஸ்வாத் பள்ளத்தாக்கில் உள்ள மின்கோரா நகரில் யூசுப்சாய் ஜியாவுதீனுக்கும் டோ பிகாயிக்கும் 1997ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி மகளாக பிறந்தவர் மலாலா யூசுப்சாய். மலாலாவின் தந்தை யூசுப்சாய் கவிஞர், கூடவே பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். அந்த பள்ளியில்தான் மலாலா கல்வி கற்றார். ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருக்கிறது இந்த ஸ்வாத் பள்ளத்தாக்கு. அங்கு மதத்தின் பெயரில் பல்வேறு அராஜகங்களை தாலிபன்கள் நடத்தினர். ஸ்வாத் பள்ளத்தாக்கு முழுவதும் தாலிபன்களின் கட்டுப்பாட்டிற்கு சென்றது. அப்பொழுது பெண்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டன. பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இதனை எதிர்த்து பிபிசியின் உருது இணையதளத்தில் குல்மகாய் என்ற புனைப்பெயரில் மலாலா எழுதினார். பள்ளிக்கு செல்லும் போது புத்தகங்களை பர்தாவுக்குள் மறைத்தது, எப்பொழுது குண்டு விழும், துப்பாக்கித் தோட்டாக்கள் பதம் பார்க்கும் என்று தெரியாமல் நாட்களை கடத்தியது என திகிலூட்டக்கூடியதாக இருந்தது அவரது எழுத்துக்கள். இந்நிலையில்தான் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி பள்ளி முடிந்து மாணவிகளுடன் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மலாலாவை தாலிபன் பயங்கரவாதிகள் சுட்டனர். மலாலா சிகிச்சைக்காக லண்டன் அனுப்பி வைக்கப்பட்டார். சிகிச்சையில் தேறி பள்ளி படிப்பை முடித்து தற்பொழுது லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல், அரசியல் மற்றும் பொருளாதாரம் பயின்று வருகிறார். பெண் குழந்தைகளின் உரிமைக்காக போராடியதால் இவருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் இவர்தான். அதேபோன்று அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானியரும் மலாலாதான். ஐநாவின் அமைதிக்கான இளம் தூதரான பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். மலாலாவின் வாழ்க்கையை பாலிவுட்டில் படமாக எடுக்கப்படுகிறது. குல்மகாய் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை அம்ஜத் கான் இயக்குகிறார். ஒரு பெண்ணின் கையில் இருக்கும் புத்தகத்தில் குண்டு வெடித்து சிதறுவது போன்று வெளிவந்துள்ள இதன் ஃபர்ஸ்ட் லுக் சினிமா ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. நாடு நாடாக சென்று பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மலாலா, கல்வி என்பது கற்றல், அறிவை பெருக்குதல் மட்டுமல்ல, அது விடுதலை என்கிறார். அதுவே உண்மையும் கூட.